எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிம்பாங்க. காய்கறிகளில் அவ்வளோ மருத்துவ பலன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது கூட கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு பொரிச்ச கூட்டு செய்ய போகிறோம். பெருங்குடலுக்கு சுண்டைக்காய் நல்லது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சிறுநீரக குறைபாடு எல்லாத்தையுமே சரி பண்ணுது. இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான பொரிச்ச கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய டிஷ்ஷஸ் இதை வச்சுட்டே செய்யலாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொரிச்சு கூட்டு செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துட்டுருக்கேன். காம்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் ஒரு 5 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் 2 கத்திரிக்காய் வச்சுருந்தா போகும். 3 பேர் வரைக்கும் இந்த பொரிச்ச கூட்டு சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு ஒரு சாம்பார் குழி கரண்டி அளவு எடுத்து 2 விசில் குக்கரில் வேக வச்சா போகும். குழைய வேக வைக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பீஸ் எடுத்திருக்கேன், 4 வரமிளகாய். மிளகு சேர்க்கறதுனால மிளகா அளவை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ எல்லாமே செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். பொரிச்ச கூட்டெல்லாம் தேங்காய் எண்ணெயில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். தாளிதமும் தேங்காய் எண்ணெயில் தான் போடணும். பெருங்காயம் பொரிஞ்சு மிளகாவும் போட்டு அதுவும் பொரிய ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுருக்க 1.5 டீஸ்பூன் உருட்டு உளுந்து, இது கூட அந்த மிளகையும் சேர்த்துக்கலாம். 12-15 மிளகு சேர்த்துக்கணும், அவ்வளோதாங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். மிளகு ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட்றப்ப ரொம்ப காரமாக இருக்கும். மிளகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லி சேர்க்கணுங்க. முதல்ல மல்லி சேர்த்துட்டா மல்லி தீஞ்ச வாசனை வந்துடும். எல்லாமே ஓரளவு நிறம் மாற ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷமாவது வறுத்துன்னு இருக்கணும். அப்புறம் அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறமும் வானலிலே வச்சுருந்தா நல்ல ஒரு நிறம் மாறி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கிறப்ப ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த கூட்டு கெடாமல் இருக்கும். இந்த கூட்டுக்கு வறுக்கிறப்ப அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து வாசனை, மிளகு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயை கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம நறுக்கணும். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். பொடி பொடியாக நறுக்குனா ரொம்பவே சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இந்த கூட்டு. இந்த மாதிரி நறுக்கிறப்ப கத்திரிக்காய் உள்ள பூச்சி புழுவெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நறுக்கிக்கணுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா கத்தியில் நறுக்குவாங்க. நான் இன்றைக்கி தட்டி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காயை தண்ணியில் வைக்கிறது கண்டிப்பாக முக்கியங்க. அடுத்தது அலம்பி வச்சுருக்க இந்த சுண்டைக்காவை 4 நாளாக எடுத்துகிட்டு இடிக்கல் இருக்குது பாருங்களேன், அதுக்குள்ளே இந்த சுண்டைக்காயை போட்டுட்டு 4 நாளாக வச்சு தட்டணுங்க. எப்படி தட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை முழுக்க வெளியே வராத அளவுக்கு. ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சுண்டைக்காய் விரிஞ்சு கொடுத்துருக்கணும், இவ்வளோ தான். இந்த மாதிரி தட்டி திரும்பவும் தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடலாம். இப்போ நம்ம பொரிச்ச கூட்டுக்கு வறுத்த வானிலையிலே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிட்டு அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கி வச்ச இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம சுண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்து நம்ம அந்த மாதிரி வேக வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்சக்கிட்டுக்கு கொஞ்சமாக புளி சேர்க்கணும். இப்போ 1/2 நெல்லிக்காய் அளவு புளியாக இருந்தால் கூட எவ்வளோ நீர்க்க கரைச்சிருக்கேன் பார்த்திங்களா. கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவு புளி கரைசல் வரா மாதிரி தண்ணியாக கரைச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வேகணுங்க. இந்த காய் வேகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலாகும். அதுக்குள்ளே நம்ம இந்த கூட்டுக்கு வறுத்த பொருட்களை கொரகொரப்பாக தண்ணி விட்டு அரைக்கலாம். இந்த காய்க்கு கையோட 1 டீஸ்பூன் கல்லுப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு லிட்டு போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கூட்டுக்கு நான் எப்படி அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள். கொரகொரப்பாக அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு அப்படிங்கிறப்ப போட்ட உடனே திக்காயிடும். இந்த கத்திரிக்காவும் அதே போல் சுண்டைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம இந்த கூட்டுக்கு அரைச்ச விழுது, அதாவது இந்த உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகு, தேங்காய் எல்லாம் அரைச்சின்னு வந்தோம் பார்த்திங்களா, அதை முதல்ல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே இப்படி சேர்ந்துண்டா மாதிரி வரும். இதை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பாசிப்பருப்பை சேர்க்கணும். நான் எப்போதுமே பருப்புலாம் வேக வச்சா அப்படி விஸ்கால் நல்லா கடைஞ்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாசிப்பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கக்கூடாது. அப்படியே முத்தாக இருக்கணும் வேக வச்சது. அதை நம்ம சூடாக இருக்கப்போ மசிக்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச விழுது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு களி மாதிரி கெட்டிப்படாது.
எப்போதுமே ஒரு சின்ன ஒரு சிம்பிள் சமையல்னா கூட பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்களேன், கொதிக்க கொதிக்க ரொம்ப கெட்டிப்படாமல் அதே சமயத்தில் மேலே தண்ணியும் நிற்காதுங்க, சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி பொரிச்ச கூட்டு பண்ணால் அன்றைக்கி ஊறுகாய் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடாம இந்த பொரிச்ச கூட்டை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் வேணால் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. அவசியம் இந்த கத்திரிக்காய் சுண்டைக்காய் சேர்த்து பொரிச்ச கூட்டு செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.